19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு 2ஆம் தரம் அவரை தட்டி எழுப்பி அவருக்கு தேவையான உணவை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இரவும் பகலும் எத்தனை நாள் டிராவல் பண்றாரு? 40 நாள் போய் ஓரே பர்வதத்துக்கு போறாரு. அப்போ இனிஷியலா நம்ம பார்த்த எலியா எப்படி இருந்தாரு? சுத்தமா அவரால் எழும்பி உட்கார கூட முடியல, அவரால் நடக்க முடியல, ஃபுல்லா செம்ம அப்செட்டு, அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவருக்கு. அந்த அளவு இருந்த எலியாவை ஆண்டவர் எந்த அளவுக்கு பலப்படுத்தி 40 நாள் நடந்து, அதுவும் சும்மா கார்லயோ பஸ்லயோ இல்ல, ஃபுல்லா வாக்கிங், அந்த அளவுக்கு பலப்படுத்தினார். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு காரியம், காட்ஸ் ஸ்ட்ரென்த், ஆண்டவருடைய பலன், தேவ பலன் அந்த சூறை செடியின் கீழே ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆண்டவருடைய பலன் அப்படின்னா சும்மா சாதாரணமான பலன் அல்ல. 40 நாள் அவர் நடந்து போய் அந்த ஓரை போய் சேர்ற அளவுக்கு கர்த்தர் அவரை பலப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ ஆண்டவருடைய பலன் அந்த இடத்துல அவருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதுனால அவரோட சோர்வு, அவரோட துக்கம், அவரோட இது எல்லா காரியமும் மாறி அவர் கொஞ்சம் என்ன சொல்ல, நல்லா மோட்டிவேட் ஆகி உற்சாகம் அடைந்து அவர் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த உணவு அவருடைய பலனால அவர் திரும்பவுமாய் அவர் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எல்லாம், அவர் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் அதுதான் கர்த்தருடைய பலன். சும்மா நமக்கு மனுஷ பலன் இல்ல, ஆண்டவர் தருகிற பலன் அப்படின்னா அது பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவ்வளோ ஒரு பலனை சரீரத்துல ஆண்டவர் கொடுப்பாரு, மனதுல ஆண்டவர் அவ்வளவு பலனை கொடுப்பாரு. அவ்வளவு பலன் தர போய் தான் அந்த அவரோட உணவு மாத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் ஏதோ ஸ்பெஷலா ஏதோ சாப்பாடு கொடுத்திருக்காரு போல தேவதூதனை அனுப்பி, அதனாலதான் எலியாவுக்கு அவ்வளவு பலன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவரோட ஒரு வார்த்தை போதும் நம்ம எல்லாரையும் பலப்படுத்துறதுக்கு. ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் இந்த வேலையில இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்மை தேற்றுவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, இன்னும் நம்ம ஓடுறதுக்கு அது நம்மை உற்சாகப்படுத்த போதுமானதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு வார்த்தை போதும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அடுத்து என்ன கேட்டார், இங்க உனக்கு என்ன வேலை, நீ என்னெல்லாம் உன்னை குறிச்சு நான் பிளான் வச்சிருக்க, நீ பேசாம இங்க உட்காந்து ஒரு உசூரை செடி கீழே படுத்திருக்க, ஒரு கெபிக்கு உள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்க, உனக்கு நான் வச்சிருக்கிற திட்டம் இது கிடையாது, நீ போக வேண்டியது நிறைய. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம குறிச்சு பெருசா வச்சிருக்காரு. காலம் கடைசி ஆயிருச்சு, நிறைய பேர் அழிவுக்கு நேராய் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜாலியா உட்காந்து நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கி நம்ம வேலையை பார்த்து நம்ம செல்ஃபிஷா நம்மளோட அந்த குறுகின வட்டத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்காம ஆண்டவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு, நீ இன்னும் வேக வேகமா போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், என்ன குறிச்சு சொல்லணும், உன்னை அதுக்காக தான் நான் ரட்சித்து இப்படி ஒரு ஏஜி சபையில உட்கார வச்சிருக்கேன். சும்மா வார வாரம் மிட்வீக் சர்வீஸ்க்குலாம் மெசேஜை கேட்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு போய் இழுத்து மூடி தூங்குறதுக்கு இல்ல, போய் ஓடி ஓடி போய் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். யாருக்காக வேலை செய்யணும்? ஆண்டவருக்காக வேலை செஞ்சு நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போது அவருடைய வார்த்தைகள் மூலமா நம்மை தேற்றுறாரு, அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஓடுறதுக்கு, நம்ம ரினியூ பண்ணுது, நம்ம இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப நமக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா எலியா இருந்த சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சுத்தமா அவரால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அது வேற மாதிரி ஒரு பயங்கரமான நெக்ஸ்ட் லெவல் அவரோட ஊழியத்துக்கு, அவரோட அந்த அடுத்த சக்சஸர் ஒருத்தர் ரெடி பண்ண, அவருக்கு பின்னாடி ஊழியம் செய்ததுக்கு ஒரு ஆளை உருவாக்க, இப்படி பல காரியங்களின் வழியாய் அவர் கொண்டு போனதை நம்ம பாக்குறோம். ஆண்டவர் எப்பயுமே அவரோட வேலைக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கல. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அவரோட பலன்ல நம்ம சார்ந்து இருக்கணும். அவரோட பலனை நம்ம சார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பலன் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகு அப்படின்னு சொல்லல, என்னோட பலத்தை நீ சார்ந்து கொள், அப்போ நீ உன்னால எவ்வளவு ஓடணுமோ அவ்வளவு ஓட வைக்க என்னால முடியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கிருபையை, அவருடைய பலனை, அவருடைய ஒத்தாசையை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணி முடிக்கணுமோ எல்லாத்தையும் ஒரு குறையும் இல்லாமல் பண்ணி முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறாரு. சோ நம்ம மென்டல், அதாவது மன அளவுல நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும், உடல் அளவுல நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு அண்ணாள் அவங்க தேவனுடைய சமூகத்துல இருதயத்தை எல்லாம் ஊற்றுனாங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல போய்
என்னென்ன பிரச்சனை வழியா நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோமோ, என்னென்ன ஃபேஸ் பண்றோமோ, எது எது நம்மள ரொம்ப சோர்வுக்குள்ளாய் கொண்டு போகுதோ, எதை வெளியே சொல்ல முடியலையோ எல்லாத்தையும் நம்ம தைரியமா மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். சோ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல போய் வென்டிலேட் பண்ண, எல்லாத்தையும் ஓபன் அப் பண்ண நம்ம பழகணும் அப்படின்னா நம்ம இந்த சோர்வு வழியாவே நம்ம கடந்து போகிற இந்த சூறைச்செடியின் அனுபவத்துக்குள்ளாய் போக வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. சோ எப்பயுமே நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வீக்னஸ் எல்லாம் அறிக்கையிடணும், அவரோட பலத்தை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிறாரு. எப்பயுமே நம்மளோட சொந்த பலன், சொந்த முயற்சி, நம்மளோட பதவி, நம்மளோட செல்வாக்கு, நம்மளுடைய பணம் இதெல்லாம் சார்ந்து என்னால முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நிச்சயமாகவே தோல்வியில தான் போய் முடியும். எப்ப நம்மளோடது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அவரோட பலன்ல சார்ந்து இருக்கிறோமோ அப்ப கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தர போதுமா இருக்கிறார். அதனால அப்படியே கிவ் அப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காம கீப் மூவிங் ஃபார்வர்டு, இன்னும் தொடர்ந்து ஓடுறதுக்கு தேவையான பலனை அவர் சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஓட நம்ம எல்லாருமே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பத்தக்கதாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தராரு. மான் கால்களுக்கு ஒத்த பலன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தராரு. அதை அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அதை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணுவோம். எலியாவை போல நம்ம நிறைய காரியங்கள் கடந்து வரும்போது சூறைச்செடி மாதிரி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அதுல போய் சுருண்டு படுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்காம நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ல என்னென்ன காரியங்கள் தேவையோ எதையும் ஒரு குறைவும் இல்லாமல் அவர் கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவர் இருக்காரு. சோ சூறைச்செடி அப்படின்றது ஒரு சோர்வின் அனுபவம் அல்ல, அது ஒரு புதுப்பித்தலின் அனுபவம். நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஒரு அனுபவமாய் எலியாவுடைய வாழ்க்கையில மாறினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் மாறுறதுக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தேவையான பலனை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. எலியாவுடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவரே, ஆனாலும் அவரும் ஒரு சோர்வின் வழியாய் கடந்து போனாரு அப்படின்றத நாங்க இந்த வேலையில நாங்க தியானிச்சோம். அவருக்குள்ளேயும் சில சங்கடங்கள், சில கஷ்டங்கள் இருந்ததை பாக்குறோம். அவராலையும் ஓவர் கம் பண்ண முடியாத, மேற்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். ஆனாலும் அவ எல்லாவற்றையும் மத்தியிலையும் அவர் அப்படியே சோர்ந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை அதோட முடித்து கொள்ளல. அந்த சூறைச்செடியோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நீங்க அவரை ஆசீர்வதிச்சீங்க, அவரை பயன்படுத்தினீங்க, இன்னும் வல்லமையா பயன்படுத்தினீங்க அப்படின்னு நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. அதே போல ஒருவேளை எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்க இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒருவேளை மோசமா இருக்கலாம் ஆண்டவரே. நாங்க ரொம்ப சோர்ந்து போய் மன அழுத்தங்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எப்போ என்னோட பிரேயர்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும், எப்போ எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும், எப்போ நான் இதுல இருந்து வெளியே வருவேன், இல்ல என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா, இப்படி பல கேள்விகளோடு குழப்பங்களோடு உங்க சமூகத்துக்கு நாங்களும் இந்த ராத்திரி வேளையில கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நீங்க இந்த ராத்திரி வெளில தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சூறைச்செடியின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு இடமாய் அல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு இடமாய் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நீங்க மாற்றி தந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும், அது எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தாலும், அது பண விஷயமோ, பிள்ளைகளுடைய காரியமோ, எதிர்காலத்தை குறிச்ச காரியமோ, இல்ல சமாதான குறைவு எதுவா இருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, நீங்க எல்லாவற்றையும் சந்திக்க போகிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்க தோல்விகளை ஜெயமாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்க இழந்து போனதெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. எங்க பலனெல்லாம் இல்லாம நாங்க சோர்ந்து போய் இருக்கிற இடத்துல எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, இன்னும் எங்களை ஓட வைக்க போகிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, முந்தின காரியத்தை விட இப்போ நாங்க எழும்பி ஓடும் போது அது பல மடங்கு ஆசீர்வாதமாய், பல மடங்கு வல்லமையாய், பலருக்கு ஆசீர்வாதமாய் பயன்பட போகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதே போல எங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நீங்க ஒரு உன்னதமான நோக்கம் எங்களுக்கு வச்சிருக்கீங்க, ஒரு பயங்கர ஒரு பிளஸடான ஒரு ஆசீர்வாதமான நோக்கம் எங்களுக்காக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நாங்க மறந்து போயிடாதபடிக்கு, அந்த நோக்கத்தை விட்டு வழி விலகி போயிடாதபடி
போகாதபடிக்கு, ஆண்டவரே எங்களுடைய சுய விருப்பத்துல நாங்க ஓடி போயிடாதபடிக்கு நீங்க எங்களுக்காக வச்சிருக்கிற தி பெஸ்டான சிறப்பானதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் அந்த நோக்கத்தின் வழியாய் சரியாய் ஓட ஆண்டவரே எலியாவை போல கர்த்தர் எங்களையும் புதுப்பிக்கும்படியாய் இந்த ராத்திரி வேளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்க இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இழந்து போன சமாதானம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வல்லமை, இழந்து போன ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் பல மடங்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில திருப்பி தருவீராக. அப்படி ஒரு அனுபவத்தின் வழியாய் எங்களை கொண்டு செல்லும்படியாய் நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே எலியாவை போல பலனற்று போய் நாங்க காணப்படலாம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில உங்களோட உன்னத பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சரீரத்துல எங்களுக்கு தேவையான பலன், எங்க மனதுல எங்களுக்கு தேவையான பலன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் சரி 24/7 நீங்க எங்க கூட இருக்கீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான டிபெண்டன்ஸ் ஆண்டவரே, ஒரு சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஆண்டவரே. நாங்க ஒருவேளை வீக்கா இருக்கலாம், பலவீன பாண்டங்களா இருக்கலாம் ஆண்டவரே, சரீரத்துல நிறைய வியாதியோட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், மனதுல ரொம்ப சோர்ந்து போய் இங்க வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனா எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல அப்பா, உங்களுடைய பலனை நாங்க சார்ந்து ஜீவிக்க இந்த ராத்திரி வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சுய பலத்தினால் அல்ல, உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து நிற்கிறோம் ராஜா. உங்க பலனை நாங்க சார்ந்து நிற்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு தேவையான பலனை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள்ல வந்திருக்கிற எங்களோட ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதுப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம், புதுப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். சூறை செடியின் அனுபவங்கள் ஒரு சோர்வின் அனுபவங்களாய் அல்ல ஆண்டவரே, ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவமாய், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவமாய், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படுகிற ஒரு அனுபவமாய், எங்கள் நோக்கம் நினைப்பூட்டப்படுகிற ஒரு அனுபவமாய், தேவ பலனை சார்ந்து ஓட போகிற ஒரு அனுபவமாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையில நீங்க இடைப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இடைப்படுவீராக. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்களும் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்க வச்சிருக்கிற திட்டங்கள் மிகவும் பெரியவைகள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை வழி நடத்தி செல்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல தரோம்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தருவீராக. சோர்வெல்லாம் எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் இடை கட்டுவீராக. ஒருவேளை சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் கர்த்தர் பிள்ளைகளுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கொண்டு ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற போதகர்களுக்காக செபிக்கிறோம். பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஒரு விஷயம் உங்க கருத்துல தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.